வணக்கம். இந்த வீடியோவில் இன்றைக்கி எந்த மாதிரி ட்ரெண்ட் லைன் என்ட்ரி வந்தது அப்படிங்கிறத பற்றி ஒவ்வொரு கேண்டிலாக மூவ் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு எண்ட் ஆஃப் டேயில் உங்களுக்கு ஒரு பேக் டெஸ்டிங்காக ஒரு ஹெல்ப் பண்ணும். எப்படி ட்ரெண்ட் லைன்ஸ் வரைகிறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதுசாக இருக்கவங்க எந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்கள் ட்ரெண்ட் லைன் யூஸ் பண்ணி அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு ட்ரெண்ட் லைனோட கான்செப்ட் என்ன அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம பார்த்துடலாம். அந்த கான்செப்ட் மேட்ச் ஆகுதுன்னா நம்ம வந்துட்டு என்ட்ரி எடுத்துக்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் எப்படி ஃபார்ம் ஆகும் இன்ட்ராடேக்கு அப்படின்னா இந்த மாதிரி இருக்கணும். எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஓப்பன் இருக்கணும், அதுக்கப்புறம் ஒரு ஹை போயிருக்கணும், அதுக்கப்புறம் ஒரு லோ. இந்த லோவுக்கும் இந்த ஹை புது ஹையாக இருக்கணும். ஸோ நீங்கள் எப்போ எடுக்கிறதுனால இதை வரைஞ்சிக்குங்க, ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ ஒரு ஹை, அதுக்கப்புறம் இதுக்கு மேலே கேண்டில் க்ளோஸ் ஆகிருக்கணும். அதுதான் முக்கியம். விக்கெல்லாம் வந்துட்டு போகக்கூடாது. ஒரு 5 மினிட் கேண்டில் தான் நம்ம எடுக்கிறோம். 5 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் ஆகிருக்கணும். ஸோ இதுதான் கண்டிஷன். உங்களுக்கு இந்த மாதிரி வரைஞ்சிக்கங்க. என் மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் ஒரு லோ, இந்த லோ வந்துட்டு இந்த ஹை இருக்கும். இப்போ இந்த கண்டிஷன் நமக்கு நிஃப்டியில் மேட்ச் ஆகுதான்னு பார்க்கலாம். நான் வந்துட்டு ஒவ்வொரு கேண்டிலாக மூவ் பண்ணுறேன். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்துட்டு வரையலாம். ஸோ ட்ரேடிங் வியூவில் இருக்கேன். இதுதான் டேவோட ஃபஸ்ட் கேண்டில், January 5th. ஸோ ஒவ்வொரு கேண்டில் நம்ம வந்துட்டு மூவ் பண்ணி இந்த என் மாதிரி ஃபார்ம் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுலேயுமே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் நிஃப்டியில் பார்க்குறேன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டிலையும் பார்க்கலாம் நம்ம. ஸோ 3வது கேண்டில் வருது. ஓகே, 4வது கேண்டில், 5 கேண்டில் ஆயிடுச்சு. இதில் 5 மினிட்ஸில் ரன் ஆகிட்டு இருக்கு. ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக. இப்போ எனக்கு என்ன ஆகுதுன்னா, மேலேருந்து வந்து ஃபஸ்ட்டு ஒரு பாட்டம் இருக்குது இப்போதைக்கு. சரிங்களா? இந்த பாட்டம் வச்சுக்கிறேன். இப்போ தான் இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு வைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு இது இப்போ என் போட்டேன்ல. இப்போ ஃபஸ்ட்டு என் இந்த மாதிரி என் இருக்கணும். எனக்கு இதுதான் ஃபஸ்ட்டு, இங்கே இதுதான் அது மாதிரி இங்கே ஃபஸ்ட்டு. அடுத்தது ரன் பண்ணுறேன். அடுத்தது என்ன ஆகுது உங்களுக்கு, கீழே வந்துட்டு திருப்பி இந்த ஹையை பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ இது வந்துட்டு 2வது நோடு, இங்கே 2, இது 3, கீழேருந்து மேலே வந்து திருப்பியும் இந்த ஹையை வந்துட்டு பிரேக் பண்ணி போயிடுச்சு. சரிங்களா? இப்போ பிரேக் பண்ணி இதை மேலே பிரேக் பண்ணி போனோன்னா எனக்கு ஃபஸ்ட்டு அண்ட் செகண்ட் இதுக்கு ஒரு லைன் வரைவேன். அப்போ நான் இது ரெண்டையும் வந்துட்டு ஒரு லைனாக கனெக்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ இது ஒரு பாட்டம், எனக்கு இங்கே வந்துட்டு இது ஒரு இது. ஏன்னா இந்த லைனை ஏன் எடுக்கிறேன் அப்படின்னா, இதை ஏன் நான் கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்னா, இங்கிருந்து இதுக்கு மேலே போயிடுச்சு இந்த ஸ்ட்ரக்சர். இது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. இதுக்கு மேலே போயிருக்கிறதுனால தான் இதை செகண்டாக சப்போஸ் இதுக்கு உள்ளேயே சுற்றிட்டு இருக்கு அப்படின்னா, இங்கே போகாமல் இங்கேயே சுற்றிட்டு இருக்கு அப்படின்னா, இதை நான் வந்துட்டு ட்ரெண்ட் லைனே வரைய மாட்டேன். எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி இருக்கணும். சரிங்களா? இப்போ இதை வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன் ஃபர்தராக உங்களுக்கு. ஸோ கொஞ்சம் நகர்த்தி விட்டுட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ எனக்கு இதை கரெக்டாக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். கரெக்டாக இந்த விக்கில் டச் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுதான் எனக்கு. இப்போ இதை எக்ஸ்டெண்ட் பண்ணோன்னா எனக்கு இது கீழே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அப்போ எப்போ இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணுதோ நம்ம வந்துட்டு என்ட்ரி எடுத்துருவோம். ஸோ ட்ரெண்ட் லைனை வந்துட்டு கரெக்டாக இந்த டைம் பிரேக் பண்ணியிருக்கு 10:40க்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ண உடனே அடுத்த கேண்டிலோட பிரேக் அவுட்டில் என்ட்ரி எடுப்போம். 17,705 அந்த மாதிரி டைமில் பார்த்திங்கன்னா நம்ம என்ட்ரி எடுப்போம். அடுத்து என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நமக்கு டார்கெட் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கானா அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வரைக்கும் வந்திருக்கு 680 வரைக்கும் வந்திருக்கு. இங்கே பிரேக் அவுட் ஆகி நமக்கு வந்துட்டு 10. ஸோ கரெக்டாக இந்த பாட்டம், கரெக்டாக இந்த விக்கை கனெக்ட் பண்ணுங்கள். இந்த விக் கனெக்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு இப்படி போகுது. இப்போ எனக்கு கரெக்டாக பார்த்திங்கன்னா அரௌண்ட் 10:40 அந்த மாதிரி டைமில் தான் வந்துட்டு என்ட்ரி. ஓகே, ஸோ இந்த கேண்டிலோட பிரேக் அவுட்டில் 10:40 அந்த மாதிரி டைமில் தான் வந்தீங்கன்னா கரெக்டாக என்ட்ரி. இதோட புட் ஆப்ஷன் சார்ட் போய் பார்க்கலாம். அட் த மணி என்ன இருக்குது, 18,700 நமக்கு. ஸோ 18,700 புட் எடுக்கிறேன்.
ஸோ 1040க்கு எனக்கு இந்த கேண்டில் சாரி இங்கே இருக்குது எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் 1035 கரெக்டாக இங்கே என்ட்ரி ஸோ கிட்டத்தட்ட நமக்கு 70ல் என்ட்ரி 85 வரைக்கும் போயிருக்கு ரிஸ்க் என்ன அப்படின்னா நமக்கு 70லேருந்து 63 ஸோ 7 பாயிண்ட் ரிஸ்க்கு நமக்கு உங்களுக்கு டார்கெட் பார்த்தீங்கன்னா 15 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா போயிடுச்சு 15 பாயிண்ட்ஸ் ஸோ 1:2 ரிஸ்க் ரிவார்டு வந்துட்டு கொடுத்துட்டான் ஸோ ரிஸ்க்கை மட்டும் கிளியராக டிஃபைன் பண்ணிக்கோங்க ஸோ இந்த கேண்டில் தான் நமக்கு பிரேக் அவுட்டு கரெக்டாக இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 2 ஹை ஸோ இதை நீங்கள் ஆப்ஷன்ஸ்லேயும் ட்ரா பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் ஸ்பாட்லேயும் பார்த்தீங்கன்னா ட்ரா பண்ணிக்கோங்க ரெண்டுலேயுமே வந்துட்டு ட்ரா பண்ணிக்கலாம் ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா 70 அந்த இடத்துல என்ட்ரி நமக்கு 15.85 86 1:2க்கு வெயிட் டார்கெட் வந்துட்டு லிமிட்டில் வந்துட்டு போட்டு வச்சுருங்க அப்போ தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அது வந்துட்டு ஹிட் ஆகும் நம்ம அங்கே ஏன்னா சில டைம் குயிக்காக போயிட்டு கீழே வந்துடும் ஸோ நமக்கு ரிஸ்க் பார்த்திங்கன்னா ஒரு 71லேருந்து ஒரு 6 பாயிண்ட்டு 12 பாயிண்ட் 15 பாயிண்ட்டே கொடுத்துட்டா நமக்கு 12 பாயிண்ட் தேவை இங்கேருந்து ரிஸ்க்கை கேல்குலேட் பண்ணிக்கங்க ஸோ மினிமம் 1:2க்கு எய்ம் பண்ணுங்கள் அப்போ தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ட்ரேடு நீங்கள் வின் பண்ணாலே அடுத்த ட்ரேடில் உங்களுக்கு லாஸ் ஆனாலும் நீங்கள் நோ ப்ராஃபிட் நோ லாஸில் இருப்பீங்க அந்த மாதிரி உங்களுக்கு இல்லை 1:1 வைக்கிறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு ஏதோ ஒரு ட்ரேடு வின்னாலும் நீங்கள் எண்ட் ஆஃப் டேயில் லாஸில் இருப்பீங்க ஓகே இது வந்துட்டு ஃபஸ்ட் என்ட்ரி உங்களுக்கு அடுத்த என்ட்ரி எங்கே ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு எனக்கு அடுத்த நோட்ஸ் பார்க்கலாம் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு இது அப்படியே விட்டுறேன் ரன் பண்ணுறேன் எனக்கு இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளியராகவே வந்துட்டு ஒரு ஸ்ட்ரக்சரே இல்லை பேசிக்காக சரிங்களா இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா இப்போ அடுத்தது இந்த ஹையை பிரேக் பண்ணிருச்சு 729க்கு மேலே கேண்டில் வந்துட்டு இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு சரிங்களா இந்த இடத்துல பாருங்கள் எனக்கு இது ஒரு ஹையாக இதுதான் ஃபஸ்ட் ஹை இது ஆக்சுவலாக நமக்கு ஃபஸ்ட் ஹை இது செகண்ட் ஹை அதுக்கப்புறம் நியூ ஹை ஃபார்ம் ஆகிருக்கு கேண்டில் ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆகிருக்கு கேண்டில் க்ளோசிங் தான் முக்கியம் விக்கு போகிறது முக்கியம் இல்லை ஸோ கேண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா இது என்டையராக வந்துட்டு ஒன்றா எடுத்துகிட்டு அடுத்தது இங்கே இதை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு செகண்ட் நோடு இதுக்கு மேலே போயிருக்கு அப்படின்னு அப்போ இது வந்துட்டு ஒரு எண் மாதிரி பெரிய எண் மாதிரி அந்த மாதிரி வந்துட்டு நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் மல்டிபிள் வேஸில் ட்ரா பண்ணலாம் உங்களுக்கு அந்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னா அந்த இது இப்போ இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன் இந்த இதுவும் கனெக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த எண் தெரியுது நமக்கு இதுக்கு மேலே போனனால இதை கன்சிடர் பண்ணுறேன் அப்போ எனக்கு இது ஒரு ஃபஸ்ட்டு செகண்ட் இங்கே இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறேன் இப்போ இது பிரேக் அவுட்டில் என்ட்ரி நமக்கு டார்கெட் வந்துட்டு கொடுத்துருக்கான் இங்கே ஒரு டார்கெட் பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டாப் அடிச்சிருக்கும் இந்த இடத்துல கரெக்டாக ஸோ இது எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இதில் நீங்கள் புட் ஆப்ஷன் பை பண்ணுறீங்க அப்படின்னா நமக்கு ஸ்டாப் அடிச்சிருச்சு பட் கால் ஆப்ஷனை செல் பண்ணால் ஸ்டாப் அடிக்கல நீங்கள் சார்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி சப்போஸ் பெரிய கேண்டில் இருக்குது ஒரு 15-30 பாயிண்ட் கேண்டில் வருது அப்படின்னா நமக்கு வந்துட்டு நீங்கள் ரிட்ரேஸ்மெண்ட்டில் என்ட்ரி எடுக்கலாம் இல்லை இந்த கேண்டிலுக்கு ஈக்குவலாக ப்ரீவியஸாக ஒரு ஜோன் வரைஞ்சிக்குங்க அதாவது இந்த கேண்டிலோட இந்த இடத்துல பாருங்கள் நமக்கு விக்கெல்லாம் விட்டுருப்பான் இந்த கேண்டில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக இருக்குது இந்த கேண்டிலோட பாடி இல்லை இந்த கேண்டிலோட எக்ஸாக்டாக விக்கில் எடுக்கல அப்படின்னாலும் நீங்கள் ஒரு ஜோன் மாதிரி வந்துட்டு ட்ராப் பண்ணிக்கோங்க ஸோ ரெக்டாங்கிள் ஜோன் ட்ராப் பண்ணிக்கோங்க இந்த விக் இருக்குல்ல இந்த விக்கும் இந்த விக் இதுக்குள்ளே இந்த ஜோனுக்குள்ளே வந்ததுன்னா நம்ம என்ட்ரி எடுக்கிற மாதிரி இந்த ஜோனுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் ஸோ நான் இந்த கேண்டில் இந்த விக்கை கன்சிடர் பண்ணியிருக்கேன் இதுக்கு ஈக்குவலாக இருக்கிறதுக்கு இந்த கேண்டிலோட பாதியிலையும் நீங்கள் என்ட்ரி எடுத்துகிட்டு இங்கே ஸ்டாப் வச்சுக்கலாம் இல்லை எக்ஸாக்டாக வந்துட்டு இங்கே வருது அப்படின்னா இந்த ஜோனுக்குள்ளே நீங்கள் என்ட்ரி எடுத்துகிட்டு இது பண்ணலாம் இதில் இன்னொன்று என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரைசிங் வெஜ் பேட்டர்னும் ஃபார்ம் ஆகிருக்கு பெருசாக ஒரு டவுன் அதுக்கப்புறம் மெதுவாக ஏறி இறங்கியிருக்கு ஸோ இது ரைசிங் வெஜ் ஹையர் டைம் ஃப்ரேம்ஸில் பார்க்குற ரைசிங் வெஜ் ஸ்மாலர் டைம் ஃப்ரேம்ஸ்லையும் ஃபார்ம் ஆகும் அது உங்களுக்கு ஒரு லேர்னிங் மாதிரி உங்களுக்கு அப்போ நீங்கள் குயிக்காக இந்த டிராயிங் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஸோ இதில் இந்த சார்ட் பார்க்கலாம் நமக்கு நீங்கள் கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் இந்த புட் பாருங்கள் அதே ஸ்ட்ரைக் தான் கரெக்டாக நமக்கு
இந்த கேண்டில் தான் அந்த பெரிய ரெட் கேண்டில், இங்கே புட் ஆப்ஷனில் க்ரீன் கேண்டில் போட்டிருக்கான். பட் இங்கே பார்த்தீங்கன்னா விக்கு நமக்கு இந்த கேண்டிலோட லோவுக்கு வரைக்கும் ஸ்டாப் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் போயிருக்கான். அப்போ இந்த மாதிரி டைமில் நமக்கு நம்ம அங்கே என்ட்ரி எடுக்கும்போது கரெக்டாக என்ட்ரி எடுத்துக்கணும். இல்லை நீங்கள் பாதியில் இங்கே எடுத்துகிட்டு இங்கே ஸ்டாப் வச்சிங்க அப்படின்னா பையிங் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா பையிங்கில் டைம் டிகே வந்துட்டு இம்பேக்ட் பண்ணனால தான் உங்களுக்கு இந்த ஸ்டாப் அடிச்சிருக்கு. பட் ஆனால் கால் செல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள், இந்த கேண்டலோட ஹை தான் 116 போவே இல்லை. நம்ம வந்துட்டு மிடில் 109 எடுத்திருந்தோம் அப்படின்னா 107 பாயிண்ட் ரிஸ்க்கு நமக்கு பார்த்திங்கன்னா 20 பாயிண்ட் எண்ட் ஆஃப் டேல வந்துட்டு கொடுத்துட்டான். இங்கே செல் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஒரு 20 பாயிண்ட் கொடுத்துட்டான். 30 பாயிண்ட்டே கொடுத்துட்டான். 879 80 1:3 கொடுத்துட்டான். ஸோ இதுதான் உங்களுக்கு இது. ஸோ இதே நம்ம பேங்க் நிஃப்டிலையும் ஒரு குயிக் கிளான்ஸ் பார்த்துடலாம். ஸோ ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டு ஒவ்வொரு கேண்டிலாக நம்ம கண்டிஷன் என்னென்னு தெரியும். என் பேட்டர்ன் மாதிரி இருக்கணும், சரிங்களா. ஃபஸ்ட் கேண்டில் இங்கே ஓப்பன் ஆகுது, ரெண்டாவது மூணாவது பெரிய பெரிய விக்கு நமக்கு இப்போ வந்துட்டு நமக்கு க்ளீனாக ஒரு ஃபஸ்ட் ஹை செகண்ட் ஹை ஃபார்ம் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் இதுக்கு மேலே கேண்டில் வந்துட்டு க்ளோஸ் ஆகணும். பாடி விக்கு மட்டும் போயிட்டுருக்கூடாது. அது நடக்குதான்னு பார்க்கலாம் அடுத்த கேண்டிலில். க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போ நம்ம இந்த ரெண்டு நோடையும் வந்துட்டு கன்சிடர் பண்ணுவோம், சரிங்களா. இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணிக்கங்க. ஸோ இது ரெண்டையும் கன்சிடர் பண்ணிக்கங்க. பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டாப் அடிச்சிருச்சு. பெரிய ரிஸ்க் ரிவார்டு 1:2 கொடுத்துருக்காது உங்களுக்கு. நீங்கள் இங்கே எடுத்திருந்தீங்க அப்படின்னா இந்த கேண்டலோட ஹை லோ ஸ்டாப்பாக வச்சுருந்தோம் அப்படின்னா இது வரைக்கும் போயிட்டு திருப்பி பார்த்திங்கன்னா இங்கே வந்துருச்சு. ஸோ பேங்க் நிஃப்டியில் நமக்கு ஃபஸ்ட் என்ட்ரி லாஸ். ஸோ அடுத்தது வேறு என்ட்ரி வருதான்னு பார்க்கலாம். அடுத்தது நமக்கு இன்னொரு ஹை ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா இந்த ஹைக்கு மேலே கேண்டில் க்ளோஸ் ஆகணும். இங்கே பார்த்தீங்கன்னா விக் மட்டும் தான் போயிட்டு வந்திருக்கு. மேலே வச்சா தெரியும் உங்களுக்கு. கரெக்டாக இங்கே கரெக்டாக 739 விக் மட்டும் தான் போயிட்டு வந்திருக்கு 796. இதோட ஹை பார்த்தீங்கன்னா நமக்கு 795. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 794 பாயிண்ட். இதுக்கு வந்து பாடி தான் இருக்குது, பெருசாக விக் வரல, சரிங்களா. அப்போ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இங்கே ட்ரெண்ட் லைனே வந்துட்டு நமக்கு பொட்டன்ஷியலே இல்லை. இன்னும் இது பார்த்தீங்கன்னா பாக்ஸ் என்ட்ரி மாதிரி தான் இருக்குது. பாக்ஸ் இது பாக்ஸோட இது மாதிரி தான் இருக்குது. ஏதோ போயிட்டே இருக்கே, ஏதோ அமுத்தி விட்டேன், போயிட்டே இருக்கு, வர மாட்டேங்குது, என்னாச்சுன்னு தெரியலையே. ஓகே, ஓடுது சார்ட்டு. ஓகே, பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா நமக்கு பாக்ஸ் என்ட்ரியில் கடைசியில் பிரேக் ஆகிருக்கும். ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம். ஸோ இது ஒரு லேர்னிங் இது மாதிரி தான் உங்களுக்கு, எப்படி எண்ட் ஆஃப் டேல இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு. நீங்கள் வந்துட்டு டெய்லியும் இதை கொஞ்ச நாள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, ரிஸ்க் ரிவார்டை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு இதில் எனக்கு அடுத்த மணி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்குது அப்படிங்கும்போது 10 பாயிண்ட் வருதுன்னா அவுட் ஆஃப் மணியில் போயிட்டு செல்லிங் அந்த மாதிரி பண்ணிவிட்டு இங்கே 15 பாயிண்ட்னா அவங்க 5 பாயிண்ட் 7 பாயிண்ட் 10 பாயிண்ட் கொடுப்பான். ரிஸ்க்கும் வந்துட்டு கம்மியாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் ப்ளே பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ, பாய்.